குடிச்சிட்டு தான் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நமக்கு யார் டீ வாங்கி கொடுக்குறா அப்படின்னா நான் காமிச்சிட்டேன். அது வந்து இன்றைக்கி 36வது நாள் சம்திங் ஆயிடுச்சு. இன்னமும் நம்ம மும்பையை விட்டு போகிறோம். அது സന്തോഷേ, ഹലോ, ഗുഡ് മോർണിംഗ്. തുടങ്ങാൻ പോകുന്നു. എന്തോ കുളിക്കാനുള്ള സംവിധാനം ഇല്ല ഇവിടെ. கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இவர் தான் நமக்கு காலையில் டிஃபன் வாங்கி கொடுத்துரு. ஓகேட்டா, தேங்க்ஸ். போட்டேன். நம்ம பிரதர் வந்து 2-3 நாள் நம்ம கூட ரைட் பண்ணுவார்னு நினச்சேன். நான் 2-3 நாள் ரைட் பண்ணலை. அந்த வழியில் ஸ்ட்ரெயிட்டாக அவர் வந்து கடந்த வாரம் ஒட்டி போகிறாரு. நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் ஓட்டு நம்ம போகிறோம். இன்னையோட நம்ம பிரதர் ஸ்ரீ பிரதர் அண்டு சூரத்தில் நோக்கா சூரத்தில் காணும். சூரத்தில் ஒரு 4 நாள் 3 நாளுக்கு அப்புறம் திரும்ப நான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. ஹாய் கேஎம்எஃப், வெல்கம் டு TN43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம ரைடில் 37வது நாள் ஆயிடுச்சு. இன்னையோட சேர்த்தா நமக்கு 37வது நாள். நீலகிரி கன்னியாகுமரி, நீலகிரி கூடலூர், கன்னியாகுமரி டு லடாக் நேபாள் ட்ராவலில் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா பார்டருங்க. நம்ம மகாராஷ்டிரா பார்டர் மும்பை பக்கங்க. மும்பை தாண்டி குஜராத் பக்கம். இங்கேருந்து குஜராத் பார்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா வெறும் 3 கிலோமீட்டர் தான். நைட்டு நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங் இருந்து நம்ம பார்டரில் இருந்தோம். இப்போ நம்ம ஓட்டிட்டு வந்துட்டு 3 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. இப்போ மகாராஷ்டிராவில் வந்து நம்ம மராத்தியெல்லாம் தாண்டிட்டோம். மராத்தியோட மொழியெல்லாம் இது அப்படியே சமாளித்து போயிட்டோம். அடுத்து குஜராத்தி எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. எப்படியாவது சமாளிச்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மராத்தியை விட குஜராத் அவங்களுக்கு வந்து பேசிக்காகவே இங்கிலீஷே சுத்தமாக தெரியாதம்மா. என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல. பார்க்கலாம், என்ன நடக்கட்டும். வாங்க. ஆனால் ரோடு உண்மையுமே ரொம்ப மோசங்க. மும்பை வரைக்கும் மராத்தியோட மகாராஷ்டிரா ரோடு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மும்பைக்கு இங்கிட்டு இந்த குஜராத் போகிற வழியில் உள்ள ரோடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க புதுசாக. ஆனால் வண்டியோட சிரமங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த நேரத்துக்கு நம்ம வந்து குஜராத்தை ரீச் பண்ணி குஜராத்துக்கு தாண்டி உள்ளார போயிட்டு இருந்தோம். ரோடு பிரச்சனைனால அங்கங்கே டிராஃபிக் ஆகி அங்கங்கே லாரியெல்லாம் நின்றுதா நம்மளாலே ஒழுங்காக போக முடியல. ஊர்ந்து போயிடலாம், இருந்தாலும் ஊருக்கு கேப் வேணும் இல்லையா? நல்லா இருக்குது. பட் வெயில் சரியான வெயிலுப்பா, தாங்க முடியலை. உண்மையாக இருக்கா? இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எம்ஹெச் எம்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தோட வண்டியெல்லாம் பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஜிஜே குஜராத் அப்படின்ற வண்டியெல்லாம் பார்க்க போகிறோம். இன்னும் கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்டர்கிட்ட கண்டிப்பாக போய் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். பார்டர் வந்துட்டவங்க கொஞ்சம் தான் இருக்குது. அகமதாபாத்துக்கு 388 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. அகமதாபாத்துக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் இங்கே வந்து ஓரளவுக்கு ஹிந்தி கற்றுக்கிட்டேங்க. இங்கே தெரியுதா? அகமதாபாத் 388 கிலோமீட்டர்.
போயிட்டு நம்ம எப்படியோ ஒரு 3 நாள் 4 நாளையில் அகமதாபாத் போய் ரீச் பண்ணுவோம். முதல்ல சூரத் போகணுங்க. சூரத் போய் அகமதாபாத் போயிட்டு அங்கே நமக்கு ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இருக்காங்க, நம்ம குடும்பங்கள் மட்டுமே. அவங்க நம்ம மீட் பண்ணி கொஞ்சம் அங்கே ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் ராஜஸ்தான் அப்படியே மேலே ஏற முடியும். உடம்பெல்லாம் அப்படியே அடித்து போட்ட மாதிரி பெயின் ஆயிடுச்சுங்க. சரியான வலினா உடம்பு சரியான வலி. ஒழுங்கான ரெஸ்ட் இல்லை ஒன்றாவது, அதனால தான் ஒழுங்கான சுத்தமாக ரெஸ்ட் இல்லையா, அதனால் அடித்து போட்ட மாதிரி இருக்குது உடம்பெல்லாம். ஒன்றுமே பண்ண முடியல, அந்தளவுக்கு சரியான வலி உடம்பெல்லாம். இங்கெல்லாம் இதெல்லாம் வந்து பீப்புள்ஸ் எப்படின்னா கிராமங்கள் உள்ளார போகிறோடலாம் இந்த மாதிரி தாங்க ஊர் இருக்குது. நம்ம ஊர்லலாம் பில்டிங்கெல்லாம் வந்துருச்சு. ரோட் சைட்லலாம் அவ்வளோ பில்டிங்கு. இங்கே பாருங்கள் இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க. சரி கேஎம்எஃப், நம்ம பார்டர்கிட்ட போய் நம்ம விளாக் எடுக்க ஆரம்பிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ரோடு எல்லாமே ரொம்ப ரொம்ப டேமேஜ்ப்பா. ரொம்ப ஸ்பீடெல்லாம் போனோம்னா சைக்கிள் உள்ள திங்ஸ் எல்லாம் விழுத்துரும். தெரியுதா? இதுதான் மகாராஷ்டிராவோட கிராம மக்கள். ரொம்ப ரொம்ப குசை. இதே நம்ம ஊரில் கேஎம்எஃப் நம்ம நினச்ச மாதிரியே குஜராத் வந்து ரீச் ஆகிட்டோம். குஜராத் பார்டர்லாம் கிராஸ் பண்ணி தாண்டிட்டு போகிறோம். ஏன்னா ரொம்ப லாரி ரொம்ப இதாகிடுச்சு. மொபைல் எடுத்துகிட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் நம்ம குஜராத் ரீச் ஆனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இது வந்து குஜராத் தான். இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும், செம்மையாக இருக்குல்ல. குஜராத் வந்து ரீச் ஆகிட்டோம். லெவலில் இருக்குது. சாப்பிட்ணுங்க, இன்னும் காலை சாப்பிட்ல. டைம் தான் 11 மணி ஆச்சு. சாப்பிட்டுக்கலாம். பசி வேறு தாங்க முடியலப்பா. ஒரு கடையை கூட காணோம். கடல்லங்க சாப்பிடணும். பார்க்கலாம். பாருங்கள் லாரியெல்லாம் அடிச்சு நொக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்கு. எல்லாம் மகாராஷ்டிராவோட லாரி தான். எனக்கு மகாராஷ்டிரா வந்து குஜராத் வரும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. குஜராத்து வேறு மாதிரி இருக்குது. மகாராஷ்டிராவே ஒரு மாதிரி இருந்துச்சா, குஜராத் அதுக்கும் மேலே இருக்குது. அடுத்து ராஜஸ்தான். அப்பா நம்ம தனி ஒரு ஃபீல் வருதுங்க. இது ஃபுல்லாக ஹில்ஸ் தான். இதுக்கப்புறம் ஏற போகிறதுலாம் ஹில்ஸ் தான். ஏற்றம் தான் குஜராத்தில். இப்போ தான் வந்து ரீச் ஆகணும். அதுக்குள்ளே போர் வச்சிருச்சு. ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. சாரி கேஎம்எஃப், என்னால் ஒழுங்காக லாக் எடுக்க முடியல இன்றைக்கி. என்னன்னா நான் கரெக்டாக ஒரு பாதி தூரம் வரும்போது தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்புலாம் ரொம்ப பெயின் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெட்ரோல் பங்கில் பர்மிஷன் கேட்டோம். இந்த மாதிரி ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நம்ம ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்தெல்லாம் போட்டுருக்கோம். சரி ரொம்ப தூரம் செட் ஆகாதே அப்படின்ட்டு 3 மணிக்கு நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா 3:30 மணி. ரொம்ப முடியல, ரொம்ப பெயின், உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குஜராத்தில் வாடி அப்படின்ற வாலிப்பா என்னமோ அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம். இதை தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ எங்கே ஸ்டே பண்ண போகிறோம்னா இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர். ஊர் பேர் தெரில, நான் வந்து கண்டிப்பாக நான் லாஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். அங்கே தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். அவ்வளோ தூரம் தான். பார்க்கலாம் இங்கே எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம். நான் குஜராத் வருவேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல இன்றைக்கி. ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு வலியா. மேலே பாலம் ஏறணும்னு நினைக்கிறேன். பூச்செல்லாம் வாங்கிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு. உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. இப்போ புதுசாக வலிக்கவும் டிடி டிஸ்டேட்டு. ஐயோ, டிடி அப்படின்றது என்னன்னு தெரியல. பாருங்க என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஜேனா குஜராத்து, எம்ஹெச்னா மகாராஷ்டிரா, ஆர்ஜேனா ராஜஸ்தான், அப்படி கேஎல்னா கேரளா, இது கர்நாடகா.
ஏஏனா டிடினா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், ஒரு வேளை எல்லா ஸ்டேட்டுக்கும் கவர் பண்ணுவாங்க. பட் வேறு லெவல் வைப்பாக இருக்குப்பா. சரியான வெயில் இருந்தாலுமே அளவுக்கு ராசாக வந்தாரா, என்னை பார்த்தோன்னே சிரிச்சுட்டே நின்றுட்டாரு. ராசாகலை. வெயில் இருந்தாலும் இந்த வெயிலில் ஓட்டும் போது 2-3 பேர் வாட்டர்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. மாம்பழம் கடை போட்டோம்லாம் கூப்பிட்டு வந்து மாம்பழம்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அந்தளவுக்கு கஷ்டமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. பார்க்கலாம். கேஎம்எஃப் நம்ம கரெக்டாக குஜராத்தை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, குஜராத் சூரத்தை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பசங்க வந்து எங்கே போகிறீங்க அப்படி இப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. ப்ரோ, உங்களோட நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருங்க ப்ரோ. யுவர் நேம் இன்ட்ரடியூஸ். நேம் விஜயபால். சுனில். விஜயபால். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே, பார்க்கலாம். TN43 Kingmakers follow and subscriber. Okay, today night this video upload definitely. Okay bro, bye, love you, thanks. Okay. KMF இன்றைக்கி நம்ம 37வது நாள் குஜராத்தில் இருக்கோம். இன்றைக்கி தான் நம்ம குஜராத் வந்து என்ட்ரானோம். இன்றைக்கி நம்ம எங்கேயுமே ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டோம்ப்பா. டைம் எவ்வளோ அப்படின்னா 7 மணி, 7:30 மணி ஆயிடுச்சு. நம்ம ஊரில் இந்த டைம்லலாம் 7:30 மணி அப்படின்னா நல்லா கருன்னு இருட்டாக இருந்தேன். ஆனால் இங்கே இன்னுமே இப்போ தான் இருட்டு ஆகிக்கிட்டு இருக்குது. 7:30 மணி தான் ஆகிருக்கு. அண்ட் வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஆனால் நமக்கு இன்னுமே டென்ட்டு போகிறதுக்கு இடம் கிடைக்கல. 5:30 மணிலேருந்து நானும் பர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு 4-5 பெட்ரோல் பங்கு, 10-15 பெட்ரோல் பங்குலாம் கேட்டிருப்பேன். எங்கேயுமே இன்னும் கிடைக்கல. பார்க்கலாம், கொஞ்சம் தூரம் கேட்டு பார்த்துட்டு எங்கேயா இப்போ அன்றைக்கி மாதிரி கோவாவில் படுத்த மாதிரி கடை சைடு கடை ஓரம் அந்த மாதிரி எங்கிட்ட படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா வந்து ரொம்ப டேஞ்சர் நைட் ட்ராவல் பண்ணுறது, சேஃப் இல்லை. அதனால் பார்க்கலாம், கடவுள் நமக்குன்னு ஏதாவது இடத்துல கொண்டு வச்சுருப்பார்ல, பார்க்கலாம் இது அப்படின்னு சொல்லி. சரி, அளவு கிடைக்கிற வரைக்கும் நம்ம தேடுவோம்ப்பா. அளவு பண்ணல இது வரைக்குமே. இன்னும் 2 பெட்ரோல் பங்கு நான் லொக்கேஷனில் பார்த்தேன். இங்கே பக்கத்தில் தான் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் இருக்குது. பார்க்கலாம் அளவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டு ரைட் பண்ணி வந்துட்டு அளவு கிடைக்காத போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. டைம் கரெக்டாக 7 மணி, 7:30 மணி 7:30 ஆயிடுச்சு. நம்ம எப்படியோ அலோவ் பண்ணி இதாக்கிறதுக்கு நைட்டு தூங்குறதுக்கு எப்படி 12 மணி சம்திங் ஆயிடும்னு நினைக்கிறேன். எந்த பெட்ரோல் பங்கில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா வந்து கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு நமக்கு டென்ட் அலோவ் பண்ணுறது கொடுத்துருக்காங்கப்பா ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5 மணிலேருந்து நம்ம வந்து பெட்ரோல் பங்கில் அலோவ் பண்ண கேட்டோம். இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ தான் பெட்ரோல் பங்கில் அலோவ் பண்ணியிருக்காங்கப்பா. இங்கே தான் நம்ம டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே இல்லைனா இந்த பிளேஸில் நம்ம இங்கே வேணாலும் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண போகிறோம்ப்பா. ஓகே, கேஎம்எஃப் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி. நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, பாய்.